பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 1 verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord make you 1,000 times more numerous than you are and bless you as he has promised you. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு நீங்க அதிகமாகும்படி அவர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை பார்த்து நீங்க அநேக நாட்கள் நீங்க ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறீங்க. அநேக நாட்கள் சில காரியங்கள் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லியும் நீங்க சோர்ந்து போறீங்க. சில ஆசீர்வாதங்கள் இருக்கு, சில காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போறீங்க. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராம். அவர் இன்னும் உங்களை 1000 மடங்கு உங்களை அதிகமாகும்படி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி வைத்து அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறவர்களாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க எதை குறித்து யோசிச்சு சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா அவங்க உங்களையே ஆண்டவரே ஏசப்பா நம்பி இருக்கிறாங்க. ஆண்டவரே உங்களையே சார்ந்து இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களின் படி பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்தி வைங்க. ஆண்டவரே ஏசப்பா அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறட்டுமாப்பா. எல்லா தடைகளும் நீங்க நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்க அவருக்காக அநேக காரியங்களை செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் நிச்சயம் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். உங்க மூலமாக மகிமைப்படுவார். அவர் உங்களுடைய பர்சனல் லைஃபை ஆசீர்வதிச்சு தருவார். இன்னும் நீங்க அதிகமாக நீங்க ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.